சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்ட பள்ளிக்கூடத்தில் பணிபுரியும் ஆசிரியைகள் தலைமறைவான விஷயம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கண்டுபிடிச்சாப்ல விட்டுருமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்கறியா? ஓ, ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் தமாஷ் பண்றேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சேலத்தில் அரசு பேருந்தில் பெண்களுக்கான இலவச பயணச்சீட்டை வடமாநில பெண்களிடம் கொடுத்து கட்டணம் வசூலித்ததாக நடத்துனர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பேருந்தில் வடமாநிலத்தை சேர்ந்த 26 பேர் ஏறி இருக்கிறார்கள். அப்போது அந்த பேருந்தானது சேலம் ரயில் நிலையத்திலிருந்து 5 ரோடை கடக்க முயன்ற போது அங்கே டிக்கெட் பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து அலுவலர்கள் அந்த பேருந்தில் ஏறி சோதனை மேற்கொண்ட பொழுது வடமாநிலத்தை சேர்ந்த ஆண்களிடம் பெண்களுக்கான தமிழகத்தில் கொடுக்கப்படக்கூடிய பெண்களுக்கான இலவச பயணச்சீட்டு இருந்திருக்கிறது. இது குறித்து விசாரித்த போது இந்த இலவச பயணச்சீட்டை கொடுத்து அவர்களிடம் கட்டணம் வசூலித்தது தெரிய வந்திருக்கிறது. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டால் எவர் மீதும் நடவடிக்கை எடுப்பது குறித்தும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ரஷ்யாவில் டாகஸ்தான் மாகாணத்தில் சுலக் கேன்யான் மலைப்பகுதியில் 6000 அடி பள்ளத்தாக்கை ஒட்டியுள்ள பகுதியில் ஊஞ்சலாடும் கம்பம் உள்ளது. எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இங்கு ஊஞ்சலாடுவது சுற்றுலா பயணிகளுக்கு திகில் நிறைந்த அனுபவத்தை தரும். ஊஞ்சலை தள்ளுபவர் பெண்களை தள்ளிவிட சில வினாடிகள் அந்த இளம்பெண்களுக்கு திகிலான அனுபவம் கிடைத்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஊஞ்சலின் பக்கவாட்டில் உள்ள கம்பத்தில் தட்டிய ஊஞ்சல் திரும்பிவிட்டது. இதனால் பயந்து போன அந்த பெண்கள் ஊஞ்சலில் இருந்து தவறி மலைமுகட்டில் விழுந்தனர். ஆனாலும் அந்த பெண்கள் நல்ல அதிர்ஷ்டசாலிகளாக இருந்துள்ளனர். ஊஞ்சலில் இருந்து தவறிய பெண்கள் கீழே இருந்த சிறிய பள்ளத்தில் விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துக் கொண்டனர். அதை தாண்டி விழுந்திருந்தால் எலும்பு கூட மிஞ்சி இருக்காது என்று சொல்கிறார்கள். செருப்பு பிஞ்சிடும். அப்படிதான் நான் பேசுவேன். No, no, no bad bags. No, 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 அம்மா வளக்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம். டாடி பாவம். No, only put. Wow. உயிர் பிழைத்தவர்கள் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லையா? அரஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும்போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கறான். முழு ஊரடங்கு நடைமுறையில் இருந்த காலத்தில் அரசிற்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் மதுபானங்களின் விலையை உயர்த்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை கேளம்பாக்கத்தை அடுத்த சுசில்ஹரி பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிவசங்கர் பாபா 2 போக்சோ வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க. அந்த சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்ட பள்ளிக்கூடத்தில் பணிபுரியும் ஆசிரியைகள் தலைமறைவான விஷயம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடிச்சது யாரு? தலைமறைவான விஷயம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும் யோசிங்க. நீ ஒரு சாதாரண ஆளியா? உன் கையில் அவன் மாட்டான், என்னையா பண்ணுவேன்?